நாம் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சம்பளம் வந்து உறுதியாக கண்டிப்பாக கிடைக்கணும் இந்த அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு வேலையை செய்யணும். அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்க, 10 வருஷமாக வந்து சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கும் சம்பளம் வந்து சில சம்பளமே இல்லாமல் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க. பின்னாடி பின்னாடி வந்து நமக்கு பணம் கிடைக்கும். சில ஓவியர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓவியம் வரைஞ்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் விற்கும், என்றைக்காவது ஒரு நாள் விற்கும்னு சொல்லி கையில் முதல் போட்டு படத்தை வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, வரைஞ்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓவியங்களெல்லாம். அதுக்கு வந்து பெயிண்டெல்லாம் வாங்கி ப்ரஷ்ஷு, பெயிண்ட்டு, நேரம், உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து படத்தை வரைஞ்சி வச்சு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் யாராவது வந்து வாங்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு வாங்குவாங்க, அன்னைக்கு விற்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் வரவு இருக்காது. செலவு நடந்துகிட்ருக்கும், வரவு இருக்காது. முதலீடு பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு லாபம் இருக்காது. நஷ்டம்தான் இருக்கும். நேரம் வந்து இழப்பு, நேர இழப்பு, உழைப்பு இழப்பு, அப்புறம் வந்து பண இழப்பு, மூணுமே வந்து அவங்களுக்கு வந்து இழந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, புத்தகத்தை பதிப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடனை வாங்கி. ஆனால் வந்து அவங்களுக்கு இழப்பு தான் இருக்குமே தவிர என்றைக்கும் லாபம் இருக்காது. இந்த மாதிரி என்றைக்குமே உழைக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு ஒரு சினிமா டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ அல்லது வந்து அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக 4-5 வருஷம் 10 வருஷம் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இழப்பு தான், போதுமான வருமானம் இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம நிறைய பணம் சம்பாதிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி தேவையான வருமானம் கூட கிடைக்காம எல்லா உழைப்பையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வருமானம், ஒரு உழைப்புக்கு ஏற்ற வருமானமும் இருக்காது. எல்லாமே இழப்பாக இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் இவங்க பணம் சம்பாதிப்போம். ஆனால் உண்மையில் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி உழைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக கூலி கிடைக்கணும். இன்றைக்கி உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்கணும். அந்த குறைவாகவும் கிடைக்கக்கூடாது, கிடைக்காமலும் போயிடக்கூடாது. நம்ம நஷ்டத்துலேயும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி உழைக்கிறோமா அதுக்கு ஏற்ற கூலி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். நாளைக்கு உழைக்கிறோமா நாளைக்கு நம்ம அந்த கூலி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அப்படி ஒரு தொழிலை தான் செய்யணும். இந்த மாதம் உழைச்சோம் அப்படின்னா இந்த மாதம் 1ஆந்தேதி நமக்கு சம்பளம் வரணும். அதுக்கு நம்ம உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் வரணும். என்றைக்கோ ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் வந்துடாதா இது அப்படின்னு நினச்சிட்டு கற்பனையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. அதனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்குல்ல, உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது உத்தரவாதம். உழைப்புக்கேற்ற ஊதியத்திற்கான உத்தரவாதம். அப்போ தான் நம்ம கற்பனையில் வாழ மாட்டோம், நிஜத்தில் வாழணும். இப்போ வந்து பசங்களை பாருங்கள், படிக்கிற பசங்க பாருங்கள், பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து வேலை பார்ப்போம், சம்பாதிப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எத்தனை வருஷம் படிக்கிறாங்க பாருங்கள். 6 வயசுலேருந்து 1ஆம் வகுப்புலேருந்து கிட்டத்தட்ட 16 வயசு 10 20 வருஷம் அவங்க பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலையும் கற்பனையிலே வாழ்ந்துட்டுருக்காங்க. அது சுத்த பைத்தியகார்த்தனம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்க கற்பனையில் வாழக்கூடாது, நிஜத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. மாணவர்கள்லாம் கற்பனையில் இருக்காங்க, அதனால தான் அவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. பயமே இல்லாமல் மெத்தனமாக இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கூட பயம் கிடையாது, நேரத்தை வீணாக்குறாங்க, கற்பனையிலே வாழ வைக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ வைக்கவே கூடாது. நிஜ உலகத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. இப்போ பெரியவங்கள்லாம் ஏன் கண்ட்ரோலாக இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்கெல்லாம் கண்ட்ரோலாக இருக்காங்க. படிக்கிற பசங்க தான் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்க படிக்கிற பசங்க கற்பனை உலகத்தில் இருக்காங்க. வேலை பார்க்குறது பெரியவர்கள் இருக்காங்கல்ல, பெரியவங்க, இப்போ அது ஆண்களாக இருந்தாலும் சரி பண்ணுங்க, அவங்க நிஜ உலகத்தில் இருக்காங்க. அப்போது நிஜ உலகத்துக்கு அந்த மாணவர்களை நாம் கூட்டு வரணும். நம்ம அவங்கள கற்பனை உலகத்தில் வாழ வச்சுட்ருக்கோம். அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்க பெற்றோர்கள் செலவழிக்கிறாங்களா, அப்படி இல்லாமல் நாம் படிக்கிறோம், அதுக்காக நமக்கு சம்பளம் கிடைக்கிது அப்படின்னு நான் நினைக்கணும். இப்போ படிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு சம்பளம்னா, படிப்பு கற்றுக்கொள்கிற அந்த மாணவர்களுக்கு சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். அதாவது கல்வியை கற்றுக் கொடுக்குற ஆசிரியருக்கு சம்பளம் தேவைப்படுகிறது என்றால், அப்போ கல்வியை கற்றுக்கொள்கிற அந்த மாணவர்களுக்கும் சம்பளம் தேவை தானே. அப்போ அந்த மாணவர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா கற்றுக் கொடுப்பது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் கற்றுக்கொள்வது தான். ஏன்னா ஆசிரியராவது ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருந்திருப்பார், தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் கற்றுக் கொடுக்குறாரு.
தெரியாத ஒரு விஷயத்த கற்றுக்குறாங்க பாருங்கள் அந்த மாணவர்கள், அது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுவும் ஒரு உழைப்பு தான். எல்லா உழைப்புக்கும் இங்கே ஊதியம் உண்டு. அது யாருக்காக உழைச்சா என்ன? இப்போ வந்து மாணவர்கள் அவங்களுக்காக தானே உழைக்கிறாங்க. ஆசிரியர் அடுத்த மாணவர்களுக்காக தானே சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நாளைக்கு வந்து இந்த நாடு முன்னேறும். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த நாட்டுக்காக தானே படிக்கிறாங்க. வெறும் அந்த மாணவர்களுக்காக மட்டுமா படிக்கிறாங்க? அவங்க படிக்கிறதுனால இந்த மாணவர்கள் மட்டுமா பயன்படுறாங்க? நாளைக்கு இந்த நாடு முன்னேற தான் போகுது. நாளைக்கு இந்த நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாமே இந்த மாணவர்களின். அப்போ அந்த அரசாங்கம் அப்போ இந்த நாட்டுக்காக படிக்கிறாங்க. நாடுங்கிறது அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான். அப்படி இருக்கும்போது அந்த மாணவர்களுக்கு நம்ம வந்து இந்த அரசாங்கம் ஊதியம் கொடுக்கணும். ஏன்னா அதில் வந்து அப்படி ஊதியத்தை வாங்கிக்கிட்டு படிக்கும்போது நல்லா படிப்பாங்க. பொறுப்பானவர்களாக நிஜ உலகத்துக்கு அவங்க வருவாங்க. கற்பனை உலகத்தில் இருக்க மாட்டாங்க. கற்பனை உலகத்தில் இருக்க காரணமே என்னென்னா, இன்றைக்கி நம்ம படித்தா என்றைக்காவது நல்லா இருப்போம், என்றைக்காவது நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த கற்பனை இல்லாமல் இன்றைக்கி படித்தா இன்றைக்கி நம்ம நல்லா இருப்போம், இன்றைக்கி நமக்கு சம்பளம் கிடைக்கும். ஒரு மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க இந்த நிஜ உலகத்துக்கு வருவாங்க. இன்றைக்கி நம்ம நல்லா படித்தா நமக்கு இன்றைக்கி சம்பளம் கிடைக்கும், ரொம்ப நல்லா படித்தா நல்ல சம்பளம் கிடைக்கும், அல்லது நம்ம ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகல, கல்லூரிக்கு போகல அப்படின்னா அவங்க சம்பளம் குறையும். பரீட்சை தோல்வி அடைஞ்சிட்டோம், நல்லா படிக்காமல் மார்க்கு குறைவாக எடுத்தால் அதுக்கான சம்பளமும் குறையும். அப்போ அவங்கள நிஜ உலகத்துக்கு கொண்டு வர முடியும். நம்மளால் நிஜ உலகத்துக்கு கொண்டு வர முடியும். அப்போது ஒழுங்காக படித்தா தான் நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்லா படித்தா நல்ல சம்பளம், படிக்கலைன்னா சம்பளம் குறையும். பள்ளிக்கூடத்துக்கே போகலன்னா சம்பளமே கிடையாது. அப்போ நிஜ உலகத்துக்கு அவங்க வருவாங்க. இப்போ மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கற்பனை உலகத்தில் இருக்காங்க. இன்றைக்கி படித்தா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம நல்லா இருப்போம், நான் என்றைக்காவது ஒரு நாள் என்ன வேலை பார்க்க போகிறோன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு கற்பனையிலே படிக்கிறாங்க. தனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னே தெரியாது. கற்பனையிலே இருக்காங்க. இந்த படிப்பு படித்தா அதுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கற்பனை. நமக்கு என்ன அந்த மாணவர்களுக்கு என்ன பிடிக்கும்? அப்பா அம்மாவுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க தான் செலவு பண்ணுறாங்க, அவங்க தான் நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து படிக்கணும், நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு கற்பனை உலகத்தில் அவங்க இருக்காங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சது தான் நம்மளால் சந்தோஷமாக செய்ய முடியும். மற்றவங்களுக்கு பிடிச்சதை நம்மளால் செய்ய முடியாது. மற்றவங்களுக்கு பிடிச்சதை வந்து நம்ம செய்கிற மாதிரி நடிக்க தான் முடியும். அதனால் அந்த மாதிரி நடிப்பெல்லாம் வரக்கூடாது, நடிக்கக்கூடாது. நடிக்கிறது தான் அந்த கற்பனை உலகம் என்பது. நம்ம நடிச்சுக்கிட்டே வாழ முடியாது ரொம்ப நாளாக. உண்மையாகவே இருந்துட்டோன்னா வாழ்நாள் முழுதும் அது ரொம்ப ஈஸி. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்படி மாணவர்களை வந்து நிஜ உலகத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும். அதுதான் வந்து நிஜ உலகத்துக்கு இந்த மாணவ பருவத்தினர் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டிலே மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 20 வயசுக்கு உட்பட்டவங்க, 25 வயசுக்கு உட்பட்டவங்க பெரும்பாலும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க. இந்த 2 கோடி பேரும் இன்றைக்கி கற்பனையில் தான் இருக்காங்க, கற்பனை உலகத்தில் தான் இருக்காங்க. அதாவது இன்றைக்கி அதுக்கு காரணம் என்னது? ஊதியம் இல்லாமல் அவர்களை படிக்க வைப்பது தான் காரணம். சம்பளம் கொடுக்காமல் அவங்கள படிக்க வைக்கிறது தான் காரணம். சம்பளம் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம நல்லா படித்தா இன்றைக்கி நமக்கு சம்பளம் கிடைக்கும், இன்றைக்கி ரொம்ப நல்லா படித்தா நல்ல சம்பளம், இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகல, கல்லூரிக்கு நமக்கு போகல, அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை குறைக்கணும். எத்தனை நாள் நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கியோ, எத்தனை நாள் நீ கல்லூரிக்கு வந்திருக்கியோ, அத்தனை நாள் உனக்கு சம்பளம். எந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கிற, உன்னுடைய நடத்தைக்கு இத்தனை சம்பளம், எந்த அளவுக்கு நீ வந்து உன்னுடைய மார்க்கு மதிப்பெண், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீ எப்படி நீ மார்க் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு சம்பளம், ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு சம்பளம். அப்போ அவங்களுடைய எல்லா செலவையும் அரசாங்கம் தான் ஏற்றுக்கணும். மாணவர்களின் அத்தனை செலவையும் அரசாங்கம் தான் ஏற்றுக்கணும். பெற்றவங்கள வச்சு செலவு பண்ண வைக்கக்கூடாது. அந்த மாதிரி பெற்றவங்களாக இருக்கும்போது அவங்களும் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. அவங்க பெற்றவங்ககிட்டே எல்லா பொறுப்பையும் அரசாங்கம் விட்டுட்டு கை கழுவிடக்கூடாது. அரசாங்கம் வந்து தப்பிச்சிடக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு இப்போ மாணவர்கள் படித்தாக்கா அந்த வீடும் பெற்றவங்களுக்கும் நன்மை, அந்த நாட்டுக்கும் நன்மை. அப்படிங்கும்போது சரி, பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க? தன் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த நாடு செலவு பண்ணதா இல்லை. தனியார் பள்ளிகளை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டு இப்போ தனியார் பள்ளியில் வந்து
மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பணம் கட்டி படிக்கிறாங்க. பணம் கட்டி லட்சமாக பணம் கட்டி படிக்கும்போது அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒதுங்கிக்குது. எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்கிக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கொஞ்சம் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இடமும் இல்லை. கல்லூரிகளும் பள்ளிகளும் குறைவாக இருக்கிறது. அப்போ தனியார் பள்ளிகளுக்கு போகிறாங்க. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, விலகிருந்து வேடிக்கை பார்க்குது. அரசாங்க பள்ளிகளில் வந்து புத்தகம் கல்வி கட்டணம் இல்லாமல் கொடுக்கறது அது மட்டும் போதாது, ஊதியமும் கொடுக்கணும். மாணவர்களுக்கு ஊதியமும் கொடுக்கணும். உழைப்புக்கு ஊதியம் உண்டு அப்படின்னு ஊதியம் இல்லாமல் நம்ம உழைக்கவே கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் மாணவர்களுக்கு இருக்கணும். மாணவர்களை வந்து அந்த ஏன் வந்து மாணவர்களை நம்ம கட்டுப்படுத்த முடியல, அவங்க ஏன் அவங்க காரணம் கற்பனை உலகத்தில் இருக்காங்க. அவங்க நிஜ உலகத்தில் இல்லை. படின்னு அடித்தாதான் அவங்க படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்காக தான் அவங்க படிக்கிறாங்க. அது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்காக தான் அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியலை. அதை நம்ம புரிய வைக்க வேண்டியிருக்கு, அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் சம்பளம் கொடுங்க, சம்பளத்துக்காக தான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு. அப்போ நமக்காக தான் நம்ம படிக்கிறோம். அந்த சம்பளம் யாருக்காக, அந்த மாணவர்களுக்காக. அப்போ மாணவர்களுக்கு சம்பளம் கொடுத்து படிக்கும்போது அந்த மாணவர்களுக்கு என்ன உணர்வு வரும், நமக்கு தேவையான சம்பளத்துக்காக தான் நாம் படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த உண்மையை உணர்ந்து கொள்வார்கள். படிப்புங்கிறது நமக்காக தான், இன்னொருத்தர் சொல்லி தான் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொருத்தர் அடித்து அறிவுரை சொல்லி தான், வாத்தியார் வந்து அடித்து தான் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த படிப்பு நமக்காக தான். அப்படிங்கும்போது இன்னொருத்தர் நம்ம அடித்து தான் நம்ம படிக்கணுமா? இப்போ வேலை பார்க்குறாங்க, கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, கம்பெனியில் எல்லாருமே ஒரு வயசுக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன அடித்தா வேலை வாங்குறாங்க? எல்லாருமே வந்து எந்த கம்பெனிலையும் யாரையும் அடித்து வேலை வாங்குறது கிடையாது. திட்டினா கூட மென்மையாக தான் திட்டுவாங்க. யாரும் கெட்ட வார்த்தை போட்டு யாரும் திட்ட மாட்டாங்க. சனியனை, எருவு மாடு அப்படின்னு எந்த தொழிலாளரையும் எந்த முதலாளி திட்டுறதும் கிடையாது. பெரும்பாலும் திட்டக்கூடவும் கூடாது, பெரும்பாலும் திட்டுறது கிடையாது. ஆனால் லைட்டாக திட்டுவாங்க, அவ்வளோதான். அப்போது ஏன் வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல வந்து சொல்லாமலே அடிக்காமலே வந்து அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க? அடிக்காமலே எல்லா தொழிலாளர்களும் அடிக்காமலே வேலை பார்க்குறாங்க. எந்த ஒரு தொழிலாளரும் அடிக்காமலே, முதலாளி அடிக்காமலே வேலை பார்க்குறாரு, தனது பொறுப்பு. காரணம் என்னென்னா, முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு. அப்போ அந்த தொழிலாளர்களுக்கு புரியுது, நாம் அந்த சம்பளத்துக்காக தான் வேலை பார்க்குறோம், நமக்காக தான், நமக்கு தேவையான சம்பளத்துக்காக தான் நம்ம இங்கே வேலை பார்க்குறோம், அதனால் அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு. அதாவது இப்படி ஒரு முதலாளி என்ன சொல்லுவார்னா, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள இப்படி வேலை பாரு அப்படி வேலை பாருன்னு தான் அதாவது இதை சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்லுவாரே தவிர, வேலை பார்க்கணும்ப்பா, அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், வேலை பாருப்பா, வேலை பார்க்காம இருக்காத அப்படின்னு சொல்ல மாட்டார். இந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி படிப்பு தான் முக்கியம், படிக்காமல் இருக்காத, பின்னாடி வீணாக போயிடுவேன், உனக்கு தெரியாது, நிறைய பேர் படிக்காமல் கஷ்டப்படுறாங்க, ஏனா தானன்னு இருக்காத அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க. அது மாதிரி எந்த முதலாளியும் தானே தொழிலாளர்கிட்ட சொல்கிறதில்ல. வேலை பார்ப்பா, வேலை பார்த்தாப்பா உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும், வேலை பார்க்கலன்னா உன் வாழ்க்கை வீணாகிடும் அப்படி சொல்கிறது கிடையாது. இதை இன்னும் நல்லா பண்ணு, நல்லா பண்ணியிருக்கிற, இன்னும் நல்லா பண்ணு, ஏன் இவ்வளோ கவனக்குறைவாக இருக்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது வேலையில் வந்து நிறை குறைகளை சொல்லுவாங்க தவிர, வேலை பார்த்தா தான் உனக்கு நல்லது, சும்மா ஓப்பி அடிக்காத அப்படின்னு எந்த ஒரு முதலாளியும் வந்து பெரும்பாலும் தொழிலாளர்கிட்ட சொல்கிறதில்ல. இங்கே வந்து படிக்க வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. மாணவர்கள்ட்ட படிக்க வைக்கிறதே கஷ்டம். வேலை பார்க்க வைக்கிறதே எந்த முதலாளிக்கும் தொழிலாளர்களை வேலை பார்க்க வைப்பதே கஷ்டம் கிடையாது. அதாவது தொழிலாளர்கள் முதலாளின்னு சொல்லக்கூடாது, மேலதிகாரின்னு சொல்லலாம். எந்த ஒரு மேலதிகாரிக்கும் தனக்கு கீழே உள்ளவங்கள வேலை பாருங்கள், சும்மா ஓப்பி அடிக்காதீங்க, ஏன் இந்த வேலையை செய்யலை, ஏங்க உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கு, இப்போ உங்கள் எதிர்காலம் வீணாக போயிடுறது, அப்படி எந்த மேலதிகாரம் தனக்கு கீழே உள்ளவங்கள சொல்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, சம்பளம் கொடுக்குறதுனால ஒரு பொறுப்புணர்ச்சி வந்துடுது, நமக்காக தான் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் தெளிவாக வந்துடுது. அதை புரிய வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாணவர்களுக்கு நமக்காக தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. நமக்காக தான் நாம் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. நாம் படித்தா நமக்கு தான் நல்லது அப்படிங்கிற எண்ணம் அந்த மாணவர்களுக்கு இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் சம்பளம் கொடுங்க, சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த உணர்வு வந்துடும், அந்த உண்மையை புரிஞ்சுருவாங்க. நீங்கள் சம்பளம் கொடுக்காம அவங்கள படிக்க வைக்கும்போது தான், தம்பி படிப்பா, பிற்காலத்தில் உனக்கு நல்லது, நல்ல நிலைமையில் இருப்ப, ஒன்றை மாதிரி மற்ற பசங்க நல்லா படிக்கிறவங்களாம் நல்லா இருப்பாங்க, நீ இப்படி இந்த மாதிரி வீணாக சுற்றாத, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதன்னு இன்றைக்கி அறிவுரை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் சம்பளம் கொடுக்காம அவங்ககிட்ட வேலை வாங்குறீங்க. இப்போ ஒரு தொழில் நிறுவனத்தில், அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க.
சம்பளமே கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தான் மாணவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுவாங்களோ அது தான் அவங்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கும். தொழிலாளர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஒழுங்காக வேலை பாருங்கள், சம்பளமே கொடுக்காம ஒரு தொழிலாளர்களை மேலதிகாரிகள் வேலை வாங்கினா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒழுங்காக வேலை பாருங்கள், வேலை பார்க்காம இருக்கீங்க, ஏன் சும்மா இருக்கீங்க, ஏன் வேலையே பார்க்க மாட்டேங்கிறீங்க, வேலை பாருங்கள், பார்க்கலன்னா நான் அடிப்பேன், நீங்கள் இப்போ ஒழுங்காக பார்த்தா தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும், சம்பளம் கொடுக்காம அவங்கள வேலை வாங்குவதாக இருந்தால். அதனால் சம்பளம் கொடுத்து வேலை வாங்கணும். அதுதான் அடிப்பு. எந்த வேலையாக இருந்தாலும் சரி சம்பளம் கொடுங்க. அப்போ படிப்புங்கிறது நீங்கள் சம்பளம் கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா படிப்பது ஈஸி, அவங்க ஈஸியாக படிப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ படின்னு இன்றைக்கி வாத்தியார்கள் அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. வாத்தியார்களுக்கு அந்த மாணவர்களுக்கு யார் சொந்த அண்ணன் தம்பி அக்கா பசங்களா இல்லை அண்ணன் பசங்களா இல்லை சொந்த பசங்களா? வாத்தியார்கள் யாரோ ஒரு பையனை வாத்தியார் அடிக்க வச்சு படிக்க வைக்கிறாங்க. அடித்தாதான் அவங்க படிப்பாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த கல்வி முறை போன காரணம் படிக்கிற பசங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கல, அதுதான் காரணம். சம்பளம் கொடுத்துருந்தா அந்த அளவுக்கு மாணவர்களை கற்பனை உலகத்தில் இருக்காங்க, நிஜ உலகத்துக்கு கூட்டு வரக்கு தான் ஆசிரியர்கள் அவங்க கையில் அடிக்கிறாங்க. அடித்தாதான் அந்த பசங்க நிஜ உலகத்துக்கு வராங்க. ஐயோ அடிப்பாங்க வலிக்கும் அப்படிங்கிற அந்த பயத்தில் அவங்க படிக்கிறாங்க. அப்போ வலிங்கிறது ஒரு நிஜ உலகத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வருது. சம்பளம் கொடுக்காம அவங்கள வேலை வாங்கணும், படிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அடி கொடுக்கணும், அடித்தா அவங்களுக்கு வலிக்கும், அல்லது அவமானப்படுத்தணும், திட்டினா அவங்களுக்கு மனசில் வலிக்கும், அதுக்கு பயந்துக்கிட்டு நிஜ உலகத்துக்கு வருவாங்க. நிஜ உலகத்துக்கு அவங்க படிப்பாங்க, டக்குன்னு திரும்பவும் அவங்க கற்பனை உலகத்துக்கு போயிடுவாங்க. வீட்லேயும் அவமானப்படுத்துறது, அடிக்கிறது. பெற்றவங்க பிள்ளைகளை அடித்து அவமானப்படுத்தி படிக்க வைக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் அங்கேயும் அவமானப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க. அப்போ அப்படி தான் அவங்கள நிஜ உலகத்துக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு. இல்லைன்னா இந்த இளம் தலைமுறையினர் கற்பனை உலகத்தில் இருக்காங்க, பொறுப்பு இல்லாமல் நேரத்தை வீணடித்து கொண்டு ஏனாதானன்னு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க. காரணம் என்னென்னா, நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, சம்பளம் கொடுக்காமல் அவங்கள படிக்க வைக்கிறீங்க, ஒரு வேலை வாங்குறீங்க, அதுதான் காரணமாக இருக்குது. அப்போது நம்ம எந்த ஒரு உழைப்பாக இருக்கட்டும், ஊதியம் என்பது அதற்கான உத்தரவு நம்மளை நிஜ உலகத்துக்கு கூட்டிகிட்டு வரும். நிஜ உலகத்துக்கு ஊதியம் என்றைக்கோ ஒரு நாள் இவர் நம்மளுக்கு சம்பளத்தை ஏற்றுவார். இன்றைக்கி 10 மணி நேரம் நீங்கள் வேலை பார்ப்பீங்க, 8 மணி நேரம் வேலை பார்ப்பீங்க, ஆனால் சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குது, 6000 தான் தராரு. வருஷம் 1000 ஏற்றுவாங்க, எல்லா இடத்துலையும் இதான் சம்பளம். என்றைக்காவது ஒரு நாள் ஏற்றுவார், வருஷத்துக்கு ஒரு வாட்டி 500 1000 ஏற்றுவாங்க. என்றைக்காவது கூட்ட மாட்டாங்களா? ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தா தாங்க உங்களுக்கு சம்பளத்தை ஏற்றுவாங்க. ஒரு கற்பனையிலே வாழ்கிறது, அதுதான் கொத்தடிமைத்தனங்கிறது. அதுதான் இந்த மாணவ பருவத்தினர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இன்றைக்கி உழைக்கிறோமா, இன்றைக்கு உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நமக்கு கிடைக்கணும். இந்த என்றைக்கோங்கிற நாளையெல்லாம் நிச்சயமே கிடையாது. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்னே சொல்ல முடியாது, நாளைக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது, என்ன ஆகும் என்ன நடக்கும்னே இந்த உலகத்தில் சொல்ல முடியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் என்றைக்கோ நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி உள்ள வாழ்க்கையை நம்ம கற்பனையில் வாழக்கூடாது. இன்றைக்கி உள்ள இன்றைய வாழ்க்கையில் நாம் நிஜத்தோடு இணைஞ்சிருக்கணும். அப்படின்னா அதுக்கு நிறைய படிக்கிற பசங்களுக்கு மட்டும் கிடையாது, படிக்கிற பசங்க அத்தனை பேரும் கற்பனையில் தான் இருக்காங்க. என்றைக்கோ நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே ஊதியம் இல்லாமல் ஒரு உழைக்கிறார்கள், அடி வாங்குகிறார்கள், அவமானப்படுகிறார்கள். இன்றைக்கி அவமானப்பட்டால் நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் ஏமாத்துறாங்க. மாணவ பருவத்தினருக்கு ஊதியம் கொடுக்காமல் அவர்களை வேலை வாங்குகிறார்கள். மாணவ பருவத்தினரே மாணாக்கர்களை இளம் தலைமுறையினரை பெரியவர்கள் எல்லாரும் ஏமாத்துறாங்க. ஊதியம் கொடுக்காம அவங்கள படிக்க வைக்கிறாங்க. கல்வி கற்கிற அந்த வேலையை அவர்களிடமிருந்து வாங்குகிறார்கள், கல்வி கற்க வைக்கிறார்கள். அது ஒரு வேலை தான். அப்போ அவங்கள ஏமாத்துறாங்க. நிஜ உலகத்தில் அவங்க இல்லை. அதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அடி வாங்குறாங்க, அவமானப்படுறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவமானப்பட்டால் தான், அடிபட்டால் தான் நாம் என்றைக்காவது ஒரு நாள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாணவ பருவத்தினர் இளம் தலைவினர் அப்பா அம்மா கிட்ட அடி வாங்குறாங்க, வாத்தியார்கிட்ட அடி வாங்குறாங்க. கற்பனையில் இருந்தால் உனக்கு அவமானம் ஏற்படும், அடி விழும். நீ கற்பனையில் இருந்தால் உனக்கு அடி விழும், அவமானங்கிறது நிஜ உலகத்துக்கு அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்காக. நிஜத்தில் உனக்கு அடி கிடைக்கும், நீ ஒழுங்காக அவன் கடமை செய்யலைன்னா நிஜத்தில் உனக்கு அடி கிடைக்கும். நீ கற்பனையிலே இருக்காத, மெத்தனமாக இருக்காத. அதுதான் அதுபோல தான் நிறைய அப்படி ஒரு கற்பனையிலே நம்ம இருக்கவே கூடாது. நிஜ உலகத்தோடு இருக்கணும். அப்படின்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும்.
உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து இந்த அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பாங்க, வக்கீல், அப்புறம் வந்து அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரு, அப்புறம் வந்து ஓவியர்கள் படத்தை வரைஞ்சி வைப்பாங்க. என்றைக்காவது விற்காதா, யாராவது ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்களா? அப்போ கவிஞர்கள்லாம் புத்தகத்தை எழுதி புத்தகத்தை பதிப்பித்து கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்க. கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்க, விற்று பார்ப்பாங்க. விற்கலைனாலும் அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. கதாசிரியர்கள், எழுத்தாளர்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. கையில் உள்ள காசு கடனை வாங்கி புத்தகத்தை பதிப்பித்து அவங்க இப்போ வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. விற்காது, எல்லா புத்தகமும் அவங்க வீட்டில் இருக்கும். ஆனால் இவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எழுதுவது இவங்க தொழில். ஆனால் விற்கிறது, அது வாங்கப்படுகிறதா இல்லை வாங்கலையா, வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லையா, எதிர்காலத்தில் ரொம்ப காலமாக நம்ம எழுதிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம புத்தகம் வியாபாரம் ஆகலை அப்படின்னா அதை விட்டுட்டு நீ வந்துட்டு வேறு வேலை பாருங்கள். நாம் இன்றைக்கி உழைச்சா இன்றைக்கி நமக்கு சம்பளம் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி உழைக்கிற உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம என்றைக்குமே வேலை பார்க்கணும். அப்போ தான் நம்ம என்றைக்குமே முன்னேறுவதற்கான ஒரு அடிப்படை விதிமுறையே அதுதான். இன்றைக்கி உழைச்சோம் அப்படின்னா எந்த ஒரு உழைப்பாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஊதியம் நமக்கு கிடைக்கணும். இன்றைக்கி நமக்கு ஊதியம் கிடைக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் அப்படின்லாம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம படித்தாலும் நமக்கு சம்பளம் கிடைக்கணும். சரி, இளம் தலைமுறையினர் தான் நம்ம ஏமாற்றிட்டோம், அவங்க உரிமை அது பெறுவது சாதாரண கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ஊதியங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் இன்றைக்கும் சம்பாதிக்கணும், எல்லா நாளுமே சம்பாதிக்கணும். நம்ம படிக்கிறோம், அதனால் நம்ம சம்பாதிக்கக்கூடாது. படிக்கிறதுக்கே சம்பளம் கொடுத்துட்டா நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, படிக்கிறோம், அதுவே நமக்கு சம்பாத்தியத்தை தருது. இங்கே படிக்கிறதுக்கு யாரும் சம்பளம் கொடுக்கறது இல்லை. இப்போ அப்பா அம்மா சாப்பாடு போடுறாங்க, அதெல்லாம் கணக்கு காட்டக்கூடாது. அதை வந்து நமக்கு ஒரு ஊதியமாக காட்டக்கூடாது. அரசாங்கமே பணம் கொடுக்கணும். மாணவ பருவத்தினர் தங்களுக்கு தேவைகளை அந்த பணத்திலேருந்து அவங்க வாங்கிக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இன்றைக்கே சம்பாதிக்க ஆரம்பிக்கும். அதாவது படிக்கும்போதே அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ படிப்புக்கே நீங்கள் சம்பளம் கொடுக்கணும். படித்து முடிச்சுட்டு எங்கேயா பார்ட் டைம் வேலைக்கு போகணும் அப்படி கிடையாது. படிப்புக்கே நீங்கள் சம்பளம் கொடுங்க. அப்படி சம்பளம் கொடுக்காத இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உலகத்தை நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னா, அந்த மாணவ பருவத்தினர் என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே பணத்தையும் சம்பாதிக்க பழகிக்கணும். அப்போ தான் அந்த மாணவர்கள் ஒரு நிஜ உலகத்துக்கு வருவாங்க. கற்பனையில் வாழ மாட்டாங்க, நிஜத்துக்கு வருவாங்க, நிஜ வாழ்க்கைக்கு வருவாங்க, நிஜத்தை புரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா அவங்க கற்பனையிலே இருப்பாங்க. சம்பாதிக்கணும், அப்போ தான் நீங்கள் நிஜ உலகத்துக்கு வருவீங்க. இல்லைன்னா நீங்கள் கற்பனை உலகத்தில் தான் இருப்பீங்க. சம்பாதிக்கிறவங்க நிஜ உலகத்துலேயும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சம்பாதிப்போம்னு நினச்சிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அல்லது வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஓய்வு எடுக்கிற முதியவர்கள், வயசாகிடுச்சு, வேலைக்கு போக முடியலைன்னு வீட்டில், அவங்க எல்லாருமே கற்பனையில் தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே கற்பனைவாதிகள், கற்பனை உலகத்தில் இருப்பாங்க. நிஜ உலகத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்காம இருக்கவே மாட்டீங்க. நிஜ உலகத்தில் வந்து எது உங்களை கூட்டிகிட்டு வரணும்னா ஊதியம்தான். நீங்கள் சம்பாதிக்கணும், அப்போ தான் நிஜ உலகத்துக்கு வருவீங்க. இப்போ பாருங்கள், சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. இந்த சம்பாதிக்காதவங்க தான் பேச தெரியாமல் பேசுவாங்க, தேவையில்லாத செயல்களை செய்வாங்க, தேவையில்லாத பேச்சை பேசுவாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்ருப்பாங்க. இது யார்? சம்பாதிக்காதவங்க. அப்போ சம்பாத்தியம்தான் அப்போ அவங்க வாழ்க்கையில் நிறைய அவமானம் ஏற்படும். இந்த சம்பாதிக்காதவங்களோட வாழ்க்கையை பாருங்கள், நிறைய அவமானம் ஏற்படும். யாருடைய வாழ்க்கை மரியாதையோடு இருக்கும் அப்படின்னா, சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் மரியாதை. இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை, சம்பாதிக்காதவங்களுக்கு மரியாதை கிடையாது. படிக்கிறாங்கள்ல அந்த மாணவர்களுக்கு மரியாதையே கிடையாது. வீட்லேயும் சரி, பள்ளிக்கூடத்துலையும் சரி, சுற்று வட்டாரத்து அவங்க வாழ்க்கையிலையும் சரி, யாருமே அவங்கள பெருசாக சம்பாதிக்க யாரும் வேலை கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை. வீட்லேயும் சரி, யார் பார்த்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதுமாதிரி பெண்கள் பாருங்கள், நிறைய பேர் வீட்டிலே இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் உள்ள வேலையை பார்ப்பாங்க. அந்த பெண்களும் சம்பாதிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் மரியாதை கிடையாது, சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை. அப்போ மரியாதைங்கிறது எல்லாருக்குமே தேவை. வயசாகிடுச்சு, 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட்டு, அவங்களுக்கு பென்ஷன் வந்தால் மரியாதை உண்டு. பென்ஷன் கிடையாது, வயசாகிடுச்சுப்பா, என்னால் வேலைக்கு போக முடியல, நீ தான்ப்பா எனக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற அந்த பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மரியாதை கிடையாது. அவங்கள யாருமே மதிக்கவும் மாட்டாங்க. அதனால் சம்பாத்தியம்தான் ஒருத்தருக்கு மரியாதையை தர. நீ நல்லா படிச்சுட்டா கொஞ்சோண்டு மரியாதை கொஞ்சம் லைட்டாக கிடைக்கும், ஆனால் முழுமையான மரியாதையை உணர முடியாது.
நல்லா படிக்கிற, அதாவது சரியாக படிக்கலைன்னா மரியாதையே கிடையாது. நல்லா படித்தா கொஞ்சம் மரியாதை உண்டு, அவ்வளோதான். அந்த நல்லா படிக்கிறவங்களும் அவங்க சம்பாதிக்கும் போது தான் அவங்களுக்கான முழுமையான மரியாதையை உணர்வாங்க. அதனால் சம்பளம் கொடுக்கணும், படிப்புக்கு சம்பளம் கொடுக்கணும். எல்லாரையும் மரியாதையோடு வாழ வச்சிட்டிங்கன்னா இங்கே குற்றங்கள் குறைஞ்சிரும். ஏன் குற்றங்கள் அதிகமாகுது? மரியாதை இல்லைங்கிற போது தான். நாம் வந்து மரியாதை இல்லாமல் வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க அதனால தான் குற்றங்கள், தாழ்வு மனப்பான்மை, அதுதான் குற்றங்கள் செய்வதற்கு காரணமாக இருக்குது. ஒரு புகழோடு வாழ்கிறவங்க, ஒரு மரியாதையோடு வாழ்கிறவங்க பொறுப்பாக இருப்பாங்க. தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்ற செயல்களை செய்ய மாட்டாங்க. குற்றங்கள் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து மரியாதை இல்லாமல் வாழ்கிறது தான் காரணம். எல்லாத்துக்கும் இங்கே மரியாதையே கிடையாது. பெரும்பாலானவங்களுக்கு மரியாதை கிடையாது. மரியாதையோடு வாழ்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். பெரும்பாலான மக்கள் நண்பர்கள் பாருங்கள், ஒருத்தர் கெட்ட வார்த்தை போட்டு திட்டிப்பாங்க, பச்சையாக திட்டிப்பாங்க. ஆனால் அவங்க சேர்ந்து தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் கெட்ட வார்த்தையை பச்சையாக திட்டுவாங்க. திட்டுறது ஓகே, திட்டுறது அன்பு தான். ஆனால் அதில் அளவுக்கு அதிகமாக அதில் மரியாதையே இருக்குது. அப்படி ஒரு நட்பு தேவையில்லை. நட்பாக இருந்தாலும் திட்டலாம். நீங்கள் அவரை திட்டலாம், நீங்கள் திட்டலாம். டேய் போடா, என்னடா இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு திட்டலாம். டேய் சரியான எருவ மாடுடா நீ அப்படின்னு வேணால் திட்டலாம். ஆனால் கெட்ட வார்த்தை போட்டு திட்டிக்கிறாங்க. அப்போ அங்கே மரியாதை இல்லை. மரியாதை இல்லாத நட்பு. ஒரு பயம் இருக்கணும், நம்ம நண்பனை இப்படி திட்டக்கூடாது, இது அவனுக்கு ரொம்ப தப்பு, இந்த மாதிரி திட்டக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். கட்டுப்பாடு இல்லாமல் திட்டுறாங்க. கட்டுப்பாடுகள் இல்லாத மரியாதை, கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு நட்பு, உறவுமுறை. மரியாதைன்னு நான் சொல்கிறேன், தப்பு. உறவுமுறை, கட்டுப்பாடுகள் இல்லாத உறவுமுறை. அந்த மாதிரி மரியாதையை உணரணும். மரியாதையை உணர்ந்தால் தான் நமக்கு பொறுப்பு வரும். ரொம்ப பச்சையாக கெட்ட வார்த்தை திட்டிக்கிற அந்த நண்பர்கள் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா சரக்கு அடிப்பாங்க, மதுபானம் அடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, போதைப் பொருளை பயன்படுத்துவாங்க, ஹார்ன்ஸ் போடுவாங்க. இப்படி மோசமான பழக்க வழக்கத்தை நோக்கி தான் அவங்க போவாங்க. அதனால் மரியாதையை நம்ம உணரணும், மரியாதையாக வாழணும். அப்படின்னா அதுக்கான பயிற்சியை நம்ம சின்ன வயசுலேருந்தே கொடுக்கணும். இடையில இப்போ மாணவ பருவத்தினர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. சம்பளமே கொடுக்காம நம்ம அவங்கள படிக்க வைக்கிறோம். அதனால் அந்த வயசில் அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அவங்க வாழ பழகிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட கெட்ட வார்த்தை பச்சையாக பேசி அப்படி தான் பேசணும், அதுதான் நட்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக கெட்ட வார்த்தை போட்டு பழகிக்கிறாங்க. ஆனால் ஒன்றா இருப்பாங்க. அப்புறம் வேலை கிடைச்சாலும் அதுதான் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாற்றம் ஏற்படும். ஆனால் அதுதான் சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி இருந்தாங்களோ அதுதான் பிற்காலத்துலேயும் இருக்கும். அப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க. என்னடா நம்மளை யாருமே மதிக்கவே மாட்டேன்றாங்க, மதிக்கிற மாதிரி நமக்கு வாழவும் தெரிய மாட்டேங்குது, நம்ம நண்பர்களும் அப்படி இருக்கும், நாமளும் அப்படி தான் இருக்கோம், நம்ம நண்பர்களும் அப்படி தான் இருக்கும். அப்போ தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அப்புறம் அவங்க செய்கிற செயல்கள் பொறுப்புணர்ச்சியோடு இருக்க மாட்டாங்க. ஒரு மரியாதை இல்லாத செயல்களை தான் அவங்க செய்வாங்க. குற்றங்களை செய்ய துணிந்து விடுவார்கள். குற்றங்கள் வருவதற்கே காரணம் என்னென்னா, இளைய தலைமுறையினரை நாம் அவமானப்படுத்தி வளர்க்கிறோம். அவர்களுக்கு சம்பளம் கொடுங்க, அப்போ அவங்க மரியாதையை உணர்வாங்க, பொறுப்புணர்ச்சியோடு இருப்பாங்க. அந்த பணத்தை செலவழிக்கிறதுல பொறுப்பாக இருப்பாங்க. பொறுப்பை எப்படி கற்றுக் கொடுக்குறது, பொறுப்பை வளர்க்குறதுங்கிறது எப்படின்னா, நீங்கள் அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறது, அதுதான் பொறுப்புணர்ச்சி. ஒருத்தர் ஏனதாரன்னு செலவழிக்கிறான்னா, பொறுப்பு இல்லாமல் செலவழிக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட பொறுப்பு இல்லை. ஒரு பணத்தை செலவழிக்கும் போது நீங்கள் பொறுப்பாக செலவழிக்கிறீங்க. எது தேவை, எது தேவையில்லை, இந்த பொருள் தேவையில்லை, இந்த உணவு தேவையில்லை, சும்மா கிச்சி அதுன்னு வாங்கி சாப்பிட்றது, பஜ்ஜி சாப்பிட்றது, சமோசா சாப்பிட்றது அப்படின்னா அவர் பொறுப்பு இல்லாமல் செலவழிக்கிறார். நல்லா பழங்களை வாங்கி சாப்பிட்றாரு, அந்த பணத்தைனா பொறுப்பாக இருக்காருன்னு அர்த்தம். பொறுப்பாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி மதுபானம் இது வாங்குறாரு அப்படின்னா அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் பொறுப்புணர்ச்சி. நீ எப்படி அந்த பணத்தை செலவழிக்கிற, ஏனோதானன்னு செலவழிக்கிறியா? அப்படி ஏனோதானன்னு செலவழித்தா நீ பொறுப்பு இல்லாமல் செலவழிக்கிற. மதுபானம் அப்படி இல்லை, அது பணத்தை ஆக்கப்பூர்வமாக செலவழிக்கிறது, அது இன்சூரன்ஸ் பண்ணுறது, காப்பீடு பண்ணுறது, இதெல்லாம் பொறுப்பான செயல். பணத்தை நீ பொறுப்பில் நீ எந்த இன்சூரன்ஸும் நான் போடலைங்க அப்படின்னா உன்கிட்ட பொறுப்பே இல்லை. அந்த பணத்தை பொறுப்பு இல்லாமல் செலவழிக்கிறேன்னு அர்த்தம். சேமிக்கணும், அது ஒன்று. அப்புறம் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும், அது ஒன்று. இப்படி பொறுப்பாக செலவழிக்கிறத எங்கேருந்து கற்றுக்கணுன்னா, பணத்தை செலவழிப்பதிலிருந்து தான் கற்றுக்க முடியும். அப்போ அந்த மாணவ பருவத்தினருக்கு நம்ம பொறுப்பாக கற்றுக் கொடுக்கவே இல்லை. பொறுப்பை பொறுப்பாயிருன்னு வாயில் தான் நம்ம வடை சுட்டுக்கிட்டு இருக்கோம். அது மாணவ பருவத்தினர் பொறுப்பாக இருக்கணும்னா
அவங்களுக்கு பணம் அவங்க அவங்க படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுங்க. அந்த சம்பளத்தை அவங்க செலவு பண்ண கற்றுப்பாங்க, செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணும்போது அவங்க பொறுப்பையும் கற்றுக்கொள்வார்கள், பொறுப்புணர்ச்சியோடு வளருவார்கள், மரியாதையோடு இருப்பாங்க. சம்பாதிக்கிறவங்களுக்கு மரியாதை உண்டு. அப்போது படிக்கிறதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னா மாணவ பருவத்தினருக்கும் மரியாதை உண்டு. மரியாதையோடு இருக்கிறவங்க அந்த மரியாதையை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. தாழ்வு மனப்பான்மை ஏற்படாது, குற்றங்களை செய்ய மாட்டாங்க. அவங்கள நீங்கள் அடிக்கவும் முடியாது. படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டா பெற்றவங்களும் அடிக்க முடியாது, ஆசிரியர்களும் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆசிரியரும் சம்பளம் வாங்குறாரு, மாணவர்களும் சம்பளம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அடிக்கவே முடியாது. மரியாதை, ஏன்னா நீங்கள் என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்பாட்ட உங்கள் சம்பாத்தியத்தில் நான் ஒன்றும் இல்லை, எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, நானும் படிக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, நீங்கள் எதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பெற்றவங்க ஏன் அடிக்கிறாங்கன்னா பெற்றவங்க சம்பாத்தியத்தில் அந்த பிள்ளைகள் வாழ்கிறாங்க. அதனால் அந்த பெற்றவங்க தன்னுடைய ஊதியத்தை மாணவர்கள் ஒழுங்காக பயன்படுத்தணும். பெற்றவங்க சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சம்பாத்தியம் வீணாக போயிடக்கூடாது. அதனால் பிள்ளைகளை ஒழுங்காக படிக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இல்லைன்னா நம்ம சம்பாத்தியத்தை அவன் வீணாக செலவு பண்ணிடக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியத்தை இந்த பிள்ளைகள் வீணெடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறக்காக பெற்றவங்க கஷ்டப்பட்டு அவங்கள அடித்து அவமானப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு உண்மைகளை புரிய வச்சு நிஜ உலகத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு அடிக்கிறது மூலமாக அவமானப்படுத்துறது மூலமாக நிஜ உலகத்துக்கு அவங்க கூப்பிட்டு வரலாம். கற்பனையில் அவங்க வாழாமல் கற்பனையில் மெத்தனமாக இருந்துடக்கூடாது, நம்ம சம்பாத்தியெல்லாம் வீணாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெற்றவங்க அடிக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துட்டா பெற்றவங்களுக்கு அடிக்கிற உரிமைங்கிறது வராமல் போயிடும். அடிக்க மாட்டாங்க, அடிக்கவும் முடியாது, அடிக்கிற உரிமையும் இருக்காது. அப்போது நிஜ உலகத்துக்கு அந்த பிள்ளைகளை நம்ம கூப்பிட்டு வரணும்னா படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அப்படி சம்பளம் கொடுத்துட்டாக்கா இப்போ பெற்றவங்க ரொம்ப அந்த பிள்ளைகளை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க, நீ இந்த இது தான் படிக்கணும், இந்த காலேஜில் தான் படிக்கணும், நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும், நீ இப்படித்தான் வாழணும், நீ இதைத்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவும் ஆதிக்கம் செலுத்து. என்ன காரணம் அப்படின்னா இந்த பெற்றவங்களோட சம்பாத்தியத்தில் பிள்ளைகள் வாழ்கிறதுனால தான், வளர்கிறதுனால. அதனால் அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை இழந்துடுறாங்க. அப்போ அரசாங்கமே இப்போ சம்பளம் கொடுத்து அந்த மாணவர்களை படிக்க வைக்கும்போது சம்பளம் அதாவது படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கும்போது அரசாங்கம் கூட இலவசமாக ஒன்றும் கொடுக்கல, அவங்க படிக்கிறாங்க அதனால் சம்பளம் கொடுக்குது. படிப்பது ஒரு வேலை, நாளைக்கு இந்த நாடு முன்னேற போகுதுன்னா அதுக்காக தான் அவங்க உழைக்கிறாங்க, அதுக்காக தான் அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாடு அந்த உழைப்புக்கு இன்றைக்கி உரிய ஊதியத்தை அந்த அரசாங்கம் மாணவர்களுக்கு கொடுத்தாகணும். இப்போ இதுதான் நிஜ உலகத்துக்கு நாம் வரணும். நாம் இன்றைக்கி உழைக்கிறோன்னா இன்றைக்கி நமக்கு சம்பளம் கிடைக்கணும், இன்றைக்கி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நமக்கு சம்பாதிக்கணும், எல்லா வயசுலேயுமே சம்பாதிக்கணும். ஒரு 6 வயசு இல்லை 8 வயசுக்கு மேலே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா எல்லோரும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக முடியாது. அதாவது ஒரு டெய்லி பள்ளிக்கூடம் போயிட்டு ஈவினிங் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியாது. படிக்கிறதே ஒரு வேலை, மிகப்பெரிய வேலை, அதுக்கே சம்பளத்தை கொடுத்துருங்க. அப்போ நிஜ உலகத்துக்கு வந்துடுவாங்க, பொறுப்புணர்ச்சி வந்துவிடும், அந்த பணத்தை பொறுப்பாக செலவழிப்பாங்க. சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா மரியாதை வந்துடும். அப்போ மரியாதையோடு அந்த மாணவர்கள் வளர்க்கப்படுவார்கள். அவர்கள் கெட்ட பழக்கம் அவங்ககிட்ட இருக்காது. இன்றைக்கி இளையத்தலம் படிக்கிற பசங்ககிட்ட கெட்ட பழக்கம், ஏகப்பட்ட கெட்ட பழக்கம். ஆனால் வேலை பார்க்குறவங்ககிட்ட கெட்ட பழக்கம், பொறுப்புணர்ச்சியோடு இருப்பாங்க. அதனால் படிக்கிற பசங்களுக்கு அதுவே வேலையான, படிக்கிற பசங்களுக்கு படிக்கிறது தான் வேலை, படிக்கிற பசங்களுக்கு படிக்கிறது தான் வேலை. அப்படிங்கும்போது அந்த வேலைக்கு சம்பளம் கொடுங்க. படிக்கிறது வேலை இல்லையா, நாளைக்கு வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த படித்தா தான் நாளைக்கு வேலை பார்க்க முடியும். அப்போ இதுவும் வேலை தாங்க, இதுவும் ஆரம்ப கட்ட வேலை தான். அதனால் இதுவும் ஒரு வேலைங்கிறத நீ புரிஞ்சுக்கோங்க. படிப்பு வேறு, வேலை வேறுன்னு நினைக்காதீங்க, தொழில் வேறு படிப்பு வேறுன்னு நினைக்காதீங்க, கல்வி வேறு தொழில் வேறுன்னு நினைக்காதீங்க. கல்வியும் ஆரம்ப கட்ட தொழில் பயிற்சி, அது தொழிலை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பயிற்சி. அப்போ அதுவே நம்ம என்னைக்கு வேலை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பயிற்சி எடுக்கிறது இல்லையா, ஒரு வேலைக்கு படித்து முடித்து வேலைக்கு போகிறோம், அப்போது நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம், அந்த வேலையை கற்றுக்கிட்டு இருக்கோம். அங்கேயும் கல்விங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா நேரத்துலையும் இருக்குது. நாளைக்கு நம்ம ஒரு தொழில் செய்கிறோன்னா அந்த தொழில் செஞ்சாலும் அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறதே இல்லையா, தொழில் செய்யும் போதும் கற்றுக்குப்போம். ஆனால் அதுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்குறீங்க, அப்போ படிக்கிறதுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க மாட்டேன்றீங்க. அதுவும் ஒரு கல்வி தான். கல்விங்கிறது எப்போதுமே இருக்குது. அதனால் படிக்கிற பசங்களுக்கு படிக்கிறது தான் வேலை. அப்படிங்கும்போது அந்த வேலைக்கு சம்பளம் கொடுங்க. அப்படி சம்பளம் கொடுத்தா தான் மாணவர்களை மரியாதையோடு பொறுப்போடு வாழ வைக்க முடியும், நிஜ உலகத்துக்கு அவங்கள கூப்பிட்டு வர முடியும். இன்றைக்கி அப்போ நிஜ உலகத்தில் யாரெல்லாம் இல்லை, சம்பாதிக்காதவங்க அத்தனை பேரும் கற்பனையில் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க.
நிஜ உலகத்துக்கு வரணுன்னா அவங்கள வந்து நிஜ உலகத்துக்கு கூப்பிட்டு வரணுன்னா சம்பாதிக்க வைக்கணும். சம்பாத்தியம் தான் அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற சம்பாத்தியம். நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க, ஆனால் ரொம்பவும் கம்மியாக தான் சம்பளம் தராங்கன்னா அப்போவும் நீங்கள் கற்பனை உலகத்தில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நிஜ உலகத்தில் இல்லை. உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நிஜ உலகத்துக்கு வாங்க, கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடாது. அதற்கு சம்பாத்தியம்தான். அப்போ எல்லா வயசுலேயும் சம்பாதிக்கணும். சம்பாதிக்காமல் இருக்கவே கூடாது. முதுமையை காரணம் காட்டி ரிட்டையர்மெண்ட்னு சொல்லி சம்பாதிக்காமல் இருக்காதீங்க. அது மாதிரி பெண்கள், நாங்கள் பெண்மணிகள் குடும்ப குத்து வழக்கு, நாங்கள் எதுக்கு வேலைக்கு போனோம், புருஷன் நாங்கள் வந்து கட்டுப்பாடாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேலை, அது மாதிரி இருக்கக்கூடாது. வேலைக்கு போனால் தான் உனக்கு பொறுப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். நிஜ உலகத்துக்கு நீங்கள் வருவீங்க.